பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். அண்ணா இங்க பாருண்ணா. சொல்லுமா, உனக்கு என்னமா வேணும்? அண்ணா என்னென்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன நினைக்கிறேன், உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதானே. அண்ணா உனக்கு புரியுதா புரியலையாண்ணா? என்னம்மா எதுவுமே சொல்லாம புரியுதா புரியலையான்னு கேட்டா? ஸ்னேகா உனக்கு என்ன வேணும் இப்போ? உன் வாயை வச்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கவே மாட்டியா? தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனவங்கள திரும்பி எல்லாம் கூப்பிட்டு இருக்க முடியாது ஸ்னேகா. உங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டையா? தயவு செஞ்சு வெளியில போய் சண்டை போடுங்க. நான் இப்போ ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ணா ஒரு 5 செகண்ட்ஸ் உன்கிட்ட பேசணும். சரி பேச, ஆனா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க இங்க இருந்துட்டு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நானே மாமாக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு வா, வராம போ. நான் ஏன் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன்? தயவு செஞ்சு அண்ணனை டென்ஷன் ஏத்தாத. நான் என் அண்ணன் கிட்ட தானே பேச வந்திருக்கேன். நான் பேசிக்கிறேன். ஸ்னேகா சாப்பிட்டியா? நான் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிட்டியாண்ணா? அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேமா. அண்ணா ஒரு வாரம் ஆயிடுச்சுனா. என்ன ஒரு வாரம் ஆச்சு? அண்ணா நீ என்ன விளையாடுறியாண்ணா? ப்ளீஸ் போய் சௌமியாவை கூட்டிட்டு வாண்ணா. உனக்கு என்ன அவ சண்டை போட்டுட்டு போனனா? அது அவளோட திமிரு. நீ என்ன சும்மா ஓவரா பேசிட்டு இருக்க? அவ அன்பு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாளா? அப்புறம் எதுக்கு நீ பேசுற தேவையில்லாம? உன் வேலை என்னமோ பார்த்துட்டு அமைதியா இருந்துரு. சும்மா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத ஸ்னேகா. என் மாமாவை எனக்கு பாத்துக்க தெரியும். நான் இருக்கேன் என் மாமாவுக்கு. என்ன பாத்துக்க யாரோ வேணா, என்ன பாத்துக்க எனக்கே தெரியும். மாமா நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க. நான் பாத்துக்கிறேன் மாமா உங்களுக்கு. நான் உங்களுக்காக இருக்கேன் மாமா. எவ்வளவு வருஷம் ஆனாலும் உங்களுக்காக நான் இருப்பேன் மாமா. விட்டுட்டு போனவ அவளெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க மாமா. தயவு செஞ்சு உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா இருந்துரு. மைனா எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா? நான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல. நான் என் அண்ணன் கூட பேசும்போது நீ எதுக்கு வந்து நின்னுட்டு இருக்க? நீ பேசி அப்படியே சேர்த்து வச்சிரலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் என்னால விட முடியாது. மைனா அமைதியா இருந்துற. முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாம இருக்கேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு, அண்ணனும் போய் பேச மாட்டேங்கிறாங்க, சௌமியாவும் வந்து பேச மாட்டேங்கிறா. குடும்பமே அதை நினைச்சிட்டு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் மைனா. இன்னைக்கு நீ வந்ததா இன்னும் சண்டையை பெருசாக்குன, ஞாபகம் வச்சுக்கோ. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அண்ணா என்னன்னா உன் குழந்தைங்க அங்க இருக்காங்கண்ணா. அப்புறம் சௌமியாவும் இருக்கானா? அவ தனியா இருக்கானா? உனக்கு புரியுதா புரியலையா? அவ உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனாலும் நீ போய் கூட்டிட்டு வரணும்ல. போய் கூட்டிட்டு வானா. அவ சொல்லும் போதே என்ன சொல்லிட்டு போனான்னு பார்த்தல. அண்ணா அவ ஏதோ கோவத்துல இருக்கானா? கோவத்துல தானே ஏதோ பேசிட்டு போயிருப்பா. நீ போய் கூட்டிட்டு வானா. அவ குழந்தைங்க இல்லாம எங்கனால இருக்க முடியலண்ணா. அவளுக்கும் எனக்கும் சண்டை தானே, உங்களுக்கெல்லாம் இல்லல்ல. நீங்க போய் தாராளமா பேசுங்க, நீங்க போய் பாத்துட்டு வாங்க. ஈவினிங் தான் போய் குழந்தைங்களை பாத்துட்டு வந்தா ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க. சௌமியா பத்திரமா வச்சு பாத்துக்கிறா. அவ பத்திரமா வச்சு பாத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருந்தனால தான் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏமாமா நீங்க வேற. அவதான் வேணும்னே போனால. உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனால மாமா. இத்தனை வருஷம் எதுக்கு மாமா உங்க கூட வாழ்ந்தா? அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம பண்ணிட்டா பாருங்க மாமா. ஏன் சௌமியாவை திட்டுற உரிமை உனக்கு கிடையாது. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா இருந்து. கண்டிப்பா இன்னும் 2-3 நாள் அவளே வந்துருவா. அவளுக்கு ஏதோ தனிமையா இருக்கணும்னு தோணி இருக்கு, அதனாலதான் தனிமையா இருந்திருக்கா. என்ன மாமா என்கிட்ட சமாளிக்கிறீங்களா மாமா? தெளிவா சொல்லிட்டு போயிட்டா மாமா. உங்களுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போறேன்ட்டு. அது இல்லாம இந்த குடும்பமும் வந்து பாக்கலாம்னு வேற சொன்னா. ஆனா உங்களை வந்து ஒரு நாள் கூட பாக்கணும்னு சொல்லலையே. ஏமைனா எரியுற நெருப்புல என்ன ஊத்திட்டு இருக்கியா? இல்ல எனக்கு புரியல. ஏன் சௌமியா மேல என் அண்ணன் கோவம் பண்ணணும்னு நினைக்கிறியா? அது என்னைக்குமே நடக்காது சரியா? நல்லா இருக்கும். அண்ணனை விட்டுட்டு தானே அவ போனா. என்ன காரணம் எதுவுமே தெரியல. ஆனா மேடம் விட்டுட்டு போயிருவாங்களா? கேட்டா வாழ பிடிக்கலையா? இதெல்லாம் ஏதாவது காரணம் மாதிரி இருக்கா? முதல்ல எனக்கு என்னமோ அவ வேணும்னே போயிருக்க மாதிரி தான் தோணுது. மைனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை மைனா. ஏன் சௌமியா பத்தி பேசுறதுக்கு உனக்கு உரிமை யாரும் கொடுக்கல இங்க. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள இரு. இல்லன்னா நீ வெளியில கிளம்பினா கூட நாங்க யாரும் யோசிக்க மாட்டோம். சௌமியாவை பத்தி எனக்கு தெரியும். 1 நாள் 2 நாள்ல வந்துருவா. அண்ணா சரிண்ணா, நீ போய் கூட்டிட்டாவது வரலாம்ல. நம்ம இறங்கி போறதுல தப்பு இல்லைண்ணா. இறங்கி போக மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. அவ என்னோட பொண்டாட்டி, நான் எப்படி இறங்கி போகாம இருப்பேன்? குழந்தைங்களை பார்க்க வரலாம், என்ன பார்க்க கூடாதுன்னு அவ சொல்லிட்டு போனால. அவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் எப்படி அவளை பார்க்க போக முடியும்? அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா எப்படி இது பண்ணுவேன்? அண்ணா புரியுது, நான் உன் கஷ்டமும் எனக்கு புரியுது. எப்போதும் குழந்தைங்க உன் கூட தானே இருப்பாங்க. இப்போ என் கூட தான் இருக்காங்க. எப்ப வேணாலும் நான் பார்க்க போலாம். சௌமியா இந்த வீட்டுல மட்டும்தான் இல்ல, மத்தபடி அவ வந்து யார் மனசை விட்டு போகல. அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா, அவ்வளவுதானே. ஏன் போனா என்னவாது தெரியணும்ல. அன்னைக்கு அவ பாட்டுக்கு கத்திக்கிட்டு கிடந்தா. திடீர்னு நான் வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்றானா? கூட யாராவது வரட்டுமான்னு கேட்கும் போது கூட யாரும் வேணான்ட்டா. அவ தனியா இருக்கணும்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா அதெல்லாம் சரிதான். நான் உன்னை விட்டு போகணும்னு அவளுக்கு எப்படி நான் தோணுச்சு. ஆனா என்னை விட உன்னை சௌமியா அவ்வளவு பத்திரமா பாத்துப்பானா? அவ உன்னை காதலிச்சிருக்கா, எப்படி நான் விட்டுட்டு போகணும்னு தோணுச்சு. அவ என்னைக்குமே விட்டுட்டு
போக மாட்டான். அவ தனிமையா இருக்கணும்னு யோசிச்சிருக்கா. மத்தபடி நீங்களே விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றது நிப்பாட்டுங்க. சௌமியா எப்போதும் என் கூட தான் இருப்பா. ஆனா நீ கண்டிப்பா கஷ்டப்படுறது எனக்கு நல்லாவே தெரியும். எங்க நீ கஷ்டப்படுறது எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுச்சுன்னா சௌமியா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருவோமோ, சௌமியா கிட்ட ஏதாவது பண்ணுவோமோ அப்படின்னு தானே நீ யோசிச்சுட்டு இருக்க. அவளை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவளை ஏதாவது திட்டிடுவாங்களோ நீ யோசிச்சுட்டு இருக்கனா? என்ன பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியலனா. அன்னைக்கு நீங்க 2 பேரும் நைட்டு வெளியில போயிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரமா அவ சண்டை போட்டுட்டே தான் இருக்கா உங்க கூட. திடீர்னு வீட்டை விட்டு வெளியில போகணுங்கிறானா? திடீர்னு போகணும்லாம் யோசிச்சிருக்க மாட்டா, முதல்ல இருந்தே யோசிச்சிருப்பாவ. மைனா நான் இதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டேன், தயவு செஞ்சு அமைதியா இருக்கியா? எங்க ஃபேமிலி பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒன்னும் உள்ளார வரணும்னு அவசியமே கிடையாது. நான் ஏன் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. இதுக்கு மேல உன் அண்ணனை நான் தான் பாத்துக்க போறேன். ஆனா பாத்தியா, நான் சௌமியா விட்டுட்டு போனதுல யார் யாரெல்லாம் அந்த சாய்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தியா? எனக்கு புரியல சௌமியா எதுக்கு விட்டுட்டு போனான்னு. என்ன பிரச்சனை எதுவுமே தெரியல. கண்டிப்பா நான் நாளைக்கு கேட்க தானே போறேன். ஏமா வேண்டா விடு. அவதான் இது ஒரு காரணம் இருக்கும்ல. கண்டிப்பா இங்க வந்துருவா இன்னும் 2-3 நாள்ல. வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கலாம். இததானே நீ இந்த ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்க? என்ன நடந்தாலும் நீங்க யாரும் அவட்ட போய் பேசக்கூடாது. அண்ணா நான் சொல்றது எல்லாரும் கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது நீ எவ்வளவு கஷ்டப்படுற. அவங்க கஷ்டப்படுறான்னு அண்ணன் எனக்கு தெரியல. நான் ஏன் அவ இந்த மாதிரி முடிவெடுத்தான்னு கூட எனக்கு தெரியல. உன் விஷயத்துல அவ தப்பே பண்ண மாட்டானா. இந்த தப்பு எதுக்கு பண்றா அவ? அவளுக்கு நீ இல்லாம இருக்க முடியாதுனா. ஆனா எப்படி நான் ஒரு வாரம் அவ இருக்கா? நீயும் கேட்க மாட்டேங்கிற, நீயும் பேச மாட்டேங்கிற. எங்களுக்கு புரியல. நான் எங்களையும் பேச வேணாம்னு சொல்ற. அவகிட்ட பதில் கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறானா. ஆனா ப்ளீஸ் போய் கூட்டிட்டு வானா. ஏன்னா என்ன கூப்பிட போகாம இருக்க? போனா நீ கூப்பிட்ட கண்டிப்பா அவ வருவானா? எங்களுக்காக இல்லனாலும் உங்களுக்காக கூட்டிட்டு வானா. நீ கண்டிப்பா சௌமியாலமா இருக்க மாட்டாது, எங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என் சௌமியோட சந்தோஷம் தான் முக்கியம். அவ ஏதோ ஒரு காரணத்தினால என் மேல அப்செட்டா இருக்கா. சோ என் மேல இந்த கோவம்லாம் போகட்டுமே. அதுக்கப்புறம் தன்னால அவளே வருவா. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மாமா. ஏன்னா உங்களை விட்டுட்டு போனவே இந்த வீட்லயேவாத இருந்திருக்கலாம். தேவையில்லாம பழைய வீட்டுல இருக்கா மாமா. ஏன் நீயும் அம்மாவும் எங்களோட துரத்தி விடும் போது தெரியலையா? இல்ல அப்பெல்லாம் இந்த அக்கறை உனக்கு தெரியல. அது நான் ஒன்னும் பண்ணல, அம்மாதான் ஏதோ தேவையில்லாம பண்ணாங்க. தேவையில்லாம பண்றப்போ நீயும் வெளியில வந்திருக்கணும். ஏன் உன் அண்ணி வெளியில வரலையா? சொல்லு, அண்ணி வரல வெளியில. அவங்க வந்தாங்கன்னா அதுக்காக நானும் வந்துட முடியுமா? என் அம்மா அங்கதானே இருக்காங்க. என் அம்மா அங்க இருக்கும் போது நான் அங்கதானே இருந்தாகணும். அதனாலதான் நான் அங்க இருந்தேன். சரி இப்ப மட்டும் உன் அம்மா அப்பா எதுக்கு இங்க வந்தாங்க? அதுவும் சௌமியாவுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை வருமா அந்த டைம்ல நீங்க வருவீங்களா? அத சமாதானப்படுத்துறதுக்காக வந்தாங்க. அது இல்லாம என் அம்மா திருந்திட்டாங்க. ஓ இதெல்லாம் என்ன நம்ப சொல்ற? நீயும் அம்மாவும் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிருக்கீங்க. அது மட்டும் எனக்கு தெரியட்டும். அப்புறம் இருக்கு உன்னையும் அம்மாவையும் சும்மா விட மாட்டேன். இங்க யாரும் யார் மேலயும் பழி போடுறதுக்கு அவசியம் இல்ல ஸ்னேகா. நமக்கு நானும் யார் மேல பழி போடணும்னு நினைக்கவும் இல்ல. இது எனக்கும் சௌமியாவுக்கும் இருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். அது எப்ப தீர்த்துக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இதை பத்தி யாரும் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்களா பேசிட்டு இது சாப்பிடாம இருக்காதீங்க. நீங்களா போய் சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். அண்ணா அது இல்லனா. நான் இப்ப குழந்தைய பார்க்க போகணும், நான் வந்துடுறேன். நீங்களா சாப்பிடுங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அண்ணா அது இல்லனா. நீ பேசாம போய் சௌமியா கிட்ட ஒரு 2 வார்த்தையாவது பேசினா. நீ பேசினா அவளோட கவலை எல்லாம் முடிஞ்சிரும்னா. ஏதோ ஒரு கவலையில தானே இருக்கா, உன்கிட்டயும் சொல்லல. அப்போ அவ ஏதோ மனசுக்குள்ள போட்டு குழப்பறான்னு நினைக்கிறேன். நான் அதனாலதான் உன்கிட்ட சண்டை போட்டான்னு நினைக்கிறேன். சண்டை போட்டவ வீட்டை விட்டு போகணும்லாம் நினைச்சிருக்க மாட்டா. மனசுக்குள்ள வேற ஏதாவது கஷ்டம் இருந்திருந்தா என்ன அவ டிவோர்ஸ் பேப்பர் மட்டும் தான் அனுப்பிச்சு விடல. மைனா உன்கிட்ட இதுக்கு மேல பேசிட்டு இருக்க மாட்டேன்டி. இது என் அண்ணன் வாழ்க்கை, தயவு செஞ்சு அமைதியா இருந்துரு. இடையில குழந்தைங்க சௌமியா எல்லாரும் இருக்காங்க. இதுக்கு இடையில நீ வந்து உருவாக்கிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காத. என் அண்ணனுக்கு எது நல்லதோ அவன் பாத்துக்க தெரியும் அவனுக்கு. நீ ஒண்ணு என் அண்ணனை பாத்துக்கிறேன் கிழிச்சுக்கிறேன்னா வராத. என் அண்ணனை பார்க்க இத்தனை பேர் இருக்கும் போது நீயும் அம்மாவும் என் அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்கு வர தேவையில்லை. என் அண்ணன் ஒண்ணு கவலையிடும் இல்ல, என் அண்ணன் எனக்கு பாத்துக்க தெரியும். நாங்க எல்லாரும் இருக்கும் போது நீ வரணும்னு அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, என் அண்ணனை பாத்துக்கிறதுக்கு என் அண்ணனுக்கே தெரியும். புரிஞ்சுச்சா? அவங்கக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதை வந்து நீ ஊதி பெருசாக்கணும்லாம் நினைக்காத. நான் இப்ப வந்து பேசினா கூட என் அண்ணன் சௌமியா கூட சேரணும்னு மட்டும்தான். மற்றபடி அவங்கக்குள்ள என்ன பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சு குழப்பி விடுறது கிடையாது. நீ எப்ப இந்த மாதிரி டைம் கிடைக்கும் நம்ம சேரலாம் தானே வந்திருப்ப. என் அண்ணனுக்கு எப்போதும் உன்ன மாதிரி ஒரு வைஃப் வரக்கூடாது. எனக்கும் உன்ன மாதிரி ஒரு அண்ணி வேணாம். எனக்கு அண்ணியா சௌமியா இருக்கா. அவளே புரிஞ்சுட்டு எப்படியும் வருவா. இடையில நீ ஒண்ணு வரணுங்கிற அவசியமே கிடையாது. புரிஞ்சுச்சா? வருவா, நல்லா வருவா. நம்பிக்கிட்டே உட்காந்துட்டு இருங்க. ஏன்னு நம்புவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்குள்ள 2 பேத்துக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீயும் அம்மாவும் அப்படியே வந்து கலந்துடலாம்னு நினைக்காதீங்க. என்னைக்குமே ஏன்னா உனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எப்போதும் சௌமியாவுக்கு மட்டும்தான். அவ வரவே மாட்டா. நீங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வந்துருவா, மாமா கூட பேசுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ வரலனாலும் என் வாழ்க்கை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உள்ளார வரணும்னு அவசியமே இல்லை மைனா. தயவு செஞ்சு ப்ளீஸ் போயிரு. ஏதோ நீயும் அம்மாவும் திருந்திட்டேன் கிழிச்சிட்டேன்னு சொன்னனாலதான் இந்த குடும்பம் உங்களை ஏத்துக்குச்சு. மத்தபடி இப்ப கூட எங்க யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. எனக்கோ ஜீவா ஸ்னேகா யாருக்கும் மேல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. உன் அம்மா மேல
சுத்தமா நம்பிக்கை இல்ல. என்னென்ன பண்ணுவீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு கிளம்புறியா? என் தங்கச்சி என்கிட்ட பேச வந்திருக்கா, உன்கிட்ட கிடையாது. என்கிட்ட பேசினா நான் பாத்துக்கிறேன், சரியா? அண்ணன் தங்கச்சிக்குள்ள நீ வரணுங்கிற அவசியமும் கிடையாது. புரிஞ்சுச்சா? கிளம்பு. தேவையில்லாம வந்து பிரச்சனையை முடிவிட்டு இருக்காத. இப்ப எல்லாத்துக்கும் அப்படிதான் தெரியும். நீங்களே என்ன பாருங்க. அவ வரமாட்டா, வரவே மாட்டா. ஏச்சி வாய மூட. நீ கொஞ்சம் கிளம்புறியா? உன்னெல்லாம் பேசுற மாதிரி சௌமியா வச்சுக்கிட்டா பாத்தியா? அவளை சொல்லணும். இடையில எப்படா கேப் கிடைக்க வந்து பூர்லான்னு தானே இருந்தேன். இப்ப சந்தோஷமா உனக்கு? என் அண்ணனுக்கும் சௌமியாவுக்கும் சண்டை வந்துருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா இருங்க நீயும் அம்மாவும். எப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வரும், நம்ம சேரலான்னு தானே வந்தீங்க. இப்ப குழுக்குழுன்னு இருக்கும் மனசுக்குள்ள. இன்னமும் நான் வந்து இது பண்ண மாதிரி பேசுற நீ? நான்லாம் எதுவுமே பண்ணல. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தா கூட பலார்னு அப்பனால அப்பிடுவேன். கிளம்பு. கிளம்புறியா இல்ல? எப்பா நான் போயிட்டேன். நீங்களும் அண்ணனுமே பேசுங்க. அதே மாதிரி என் மாமா கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருந்த சௌமியா பத்தி உனக்கு அவ்வளவுதான். என்கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன். எல்லாரும் ஏன் மேலே தப்பு சொல்றீங்க? போய் சௌமியா கிட்ட கேளு. மைனாதான் பிரிச்சுட்டாளா இல்ல அவங்க அம்மா பிரிச்சுட்டாங்களான்னு போய் கேளு. அவ எப்படி இல்லன்னு தான் சொல்லுவா. ஏன்னா இதுக்கு இடையில நான் வரவே இல்லை. இது எனக்கா கிடைச்ச சான்ஸ். நான் உள்ள இருந்த அவ்வளவுதான். மத்தபடி அவளெல்லாம் நான் பிரிச்சுடணுங்கிற அவசியமே கிடையாது. உனக்கு தானே, நீ செஞ்சிருக்க மாட்டேன். கிளம்புறியா? தயவு செஞ்சு இதுக்கு மேல நின்னு பேசாது. நான் வரேன். ஆனா நல்லா பெரிய சண்டை போட்டிருக்காங்கப்பா. ஏதோ வெளியில வந்துட்டு நான் கிளம்புறேன்னு மட்டும் சொல்லிட்டாவ. நான் கூட சண்டை தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவ வீட்டை விட்டு வெளியில போவான்னு நினைச்சு கூட பாக்கல. வீட்டை விட்டு வெளியில போயிட்டா பாவம். என் அன்பு மாமா கூட வாழ்றதுக்கு அவளை கொடுத்து வைக்கல. அவ்வளவுதான் போல. ஸ்னேகா தயவு செஞ்சு அவளை கிளம்ப சொல்லிடு. தேவையில்லாம இங்க நின்று பேசிட்டு இருக்க வேணான்னு சொல்லிடு. சரி, நான் நீயும் உள்ளார வா, நான் உள்ளார போறேன். சரிடா, நீ இப்போ நான் வந்துடுறேன். சௌமியா, நீ எதுக்காக பிரிஞ்சன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ ஏதோ தனிமையா இருக்கணும்னு யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். உன் ஆசை எதுவோ அதுவே நடக்கட்டும் சௌமியா. ஆனா எதுக்காக அன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்? அன்பு, உன்னை எனக்கு பிடிக்கல அன்பு. உன் கூட வாழவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல அன்பு. இங்கேயே நம்ம லைஃபை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அன்பு. இதுக்கு மேலே உன் கூட வாழ்ந்த ஏதோ சண்டை தான் வரும் போல அன்பு. சௌமியா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? இல்ல, உள்ளார போட்ட சண்டையை பார்த்தல. இதுக்கு மேலே வேணாம் அன்பு. சௌமியா, அது ஏதோ தெரியாம வந்த சண்டையா இருக்கு. நீதான் இது நைட்ல இருந்து சண்டை போட்டுட்டே இருக்க. இல்ல அன்பு, வேணாம் அன்பு. அதனால தெளிவா முடிவு எடுத்துட்டேன் அன்பு. இந்த வீட்டை விட்டு நான் போறேன் அன்பு. நீ குழந்தைங்களை எப்ப வேணாலும் பார்க்க வரல அன்பு. நான் என்ன பார்க்க நீ வரவே கூடாது அன்பு. குழந்தைங்களை பார்க்க வரேன்ற சாக்கல கூட என்ன பார்க்க நீ வரக்கூடாது. இந்த ஃபேமிலிக்கு எனக்கு எல்லா சம்பந்தமும் இருக்கு. அவங்க எப்ப வேணாலும் என்ன பார்க்க வரலாம். ஆனா நீ என்ன பார்க்க வரவே கூடாது அன்பு. இங்கே இதோட நம்ம லைஃபை முடிச்சுக்கலாம் அன்பு. இதுக்கு மேலே இந்த லைஃபை வளர்க்கறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அன்பு. இதோட முடிச்சுக்கலாம். என்ன பார்க்க நீ வரவே கூடாது அன்பு. என்ன பார்க்க வரக்கூடாது, வரக்கூடாது, வரவே கூடாது. நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அன்பு. அம்மா அப்பா எல்லாரும் என்ன பார்க்க வரலாம். ஆனா நீ மட்டும் வரக்கூடாது. அவ்வளவுதான் அன்பு. இதோட நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு அன்பு. இனிமே நான் என் குழந்தைங்களுக்காக மட்டும்தான் வாழ போறேன். அவங்களுக்காக இருக்க போறேன் அன்பு. முடிச்சுக்கலாம் அன்பு. நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம் தானா? கனவிலேனும் சொல்லடி பெண்ணே, காதல் நிஜம் தானா? இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. எனக்கு தெரியல அன்னைக்கு ஏன் நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன்னு. ஆனா நீ கண்டிப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் சௌமியா. இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு இது எதுக்காக இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏதோ நீ என்கிட்ட வேணும்னே சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னன்னு எனக்கு தெரியல சௌமியா. சீக்கிரம் என் கூட வந்து சேர்ந்துரு. உன்னை பார்க்காமல என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. உன்னை நேர்ல கண்டிப்பா நான் பார்க்க வர மாட்டேன். ஆனா ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம்ல உன்னை பார்க்கதான் சௌமியா நான் இப்ப வரேன். குழந்தைங்கள சாயந்தரமே பாத்துட்டேன்னா உன்னை பார்க்க கூட இல்ல. நான் உன்னை பார்க்க வர சௌமியா. ஆனா உனக்கே தெரியாம வர சௌமியா. உன்னை பார்க்காமலே என்னால இருக்க முடியல சௌமியா. உன்னை பார்க்கணும்னு மனசுல ஏங்குது சௌமியா. ஆனா உன் மூஞ்சுக்கு நேரம் கிடையாது. ஆனா நீ என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். குழந்தைங்களை பார்க்க வரும்போது கூட நீ என்னை பார்க்க மாட்டேங்கிற. என்னால உன்னை பார்க்க முடியல சௌமியா. எனக்கு தெரியல நம்ம லைஃப்குள்ள இதுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு. நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் எப்படி இப்படி பிரிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியல சௌமியா. என்னால ஏதாவது பிரச்சனையான்னு கூட எனக்கு தெரியல. எதுக்கு நீ சண்டை போட்ட, இப்போ வரைக்கும் எதுக்கு நீ பிரிஞ்சிருக்கன்னு கூட எனக்கு தெரியல சௌமியா. ஆனா இன்னமும் என் போட்டோஸ்லாம் நீ எடுக்காம இருக்க. எதனாலன்னு தெரியல சௌமியா. உனக்கு இன்னமும் என் கூட வாழணும்னு ஆசை இருக்கான்னு கூட எனக்கு தெரியல சௌமியா. எனக்கு தெரியல சௌமியா என்ன பண்ண போறேன்னு. இதுக்கு மேலேயும் என்ன நடக்க போகுதுன்னு கூட என்னால யோசிக்க முடியல சௌமியா. உனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குன்னா ஓகே தான் சௌமியா. உனக்கு ஏன் இந்த வாழ்க்கை பிடிச்சிச்சுன்னு கூட எனக்கு தெரியல. எதனால என்னை விட்டு போகணும்னு யோசிச்சுன்னு கூட எனக்கு தெரியல சௌமியா. நான் கூட நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் வாழுவோம்னு நினைச்சோம். ஒன்னா வாழுவோம்னு நினைச்சோம். அது முடியாதுல சௌமியா. எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ வந்து சேர்ந்துருவேன் சௌமியா. என்னை விட்டு போயிடாத சௌமியா. நீ இல்லாம என்னால இருக்க முடியல சௌமியா. வந்து சேர்ந்துருவேங்கிற நம்பிக்கையில நான் வாழ்றேன் சௌமியா. தவிக்கிறேனே உனது மூச்சில் பிழைக்கிறேனே. இதழ்களை இதழ்களால் நிரப்பிடவா பெண்ணே. நினைவு எங்கோ நீந்திச்
கனவு வந்து கண்ணை கில்ல நிழலெது நிஜமெது குழம்பினேன் வா பெண்ணே காற்றில் எந்தன் கைகள் ரெண்டும் உன்னையன்றி யாரை தேடும் விலகி போகாதே தொலைந்து